வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி தியரி அண்ட் கனோனிக்கல் டீகம்போசிஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். அப்ளை யூசிலிடியன் அல்கோரிதம் அண்ட் எக்ஸ்பிரஸ் 2076, 1776 as a linear combination of 2076, 1776. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? யூசிலிடியன் அல்கோரிதம்னா என்னம்மா? A equal to BQ plus R, A equal to BQ plus Rன்ற இப்போ இந்த இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட்டில் 2 நம்பர் போட்டிருக்காங்கன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 நம்பரை இங்கே எழுதியிருக்கேன். இதை இந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஃபைனலாக அது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 2076 அண்ட் 1776 எழுதணும். முதல்ல இதை வச்சுட்டு இதோட ஜிசிடி கண்டுபிடிப்போம். ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்போம்? இருக்கிறதுல இங்கே இருக்க பாருங்கள், இதில் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஏன்றது இந்த ரெண்டுத்தில் இருக்க பெரிய நம்பர், அதாவது 2076. பின்றது இந்த சின்ன நம்பர் 1776. இந்த Qன்றது கோஷன்ட் வென் டிவைடிங் 2076 பை 1776. அதாவது 2076 1776ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் கோஷன்ட் 1 வரும், ரிமைண்டர் 300 வரும். ஸோ இந்த கோஷன்ட் 1 இங்கே போடணும், ப்ளஸ் ரிமைண்டர் 300 இங்கே போடணும். அடுத்தடுத்து என்ன பண்ணோன்னா ரிமைண்டர் 0 வர வரையும் நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பியாக இருக்கிறத ஏவாக மாற்றணும், ரிமைண்டராக இருக்கிறத பியாக மாற்றணும். இங்கே பாருங்கள் 1776 ஏக்கு வந்துருச்சு, இந்த 300 பிக்கு வந்துருச்சு. ஸோ இது எத்தனை டைம் போகணும்? 5 × 300 1500, மீதி 276 ரிமைண்டர் இருக்கும். இன்னும் ரிமைண்டர் 0 வரல, அதனால் அடுத்த ஸ்டெப் இந்த பியை ஏவாக மாற்றுறேன், இந்த 276 பியாக மாற்றுறேன். நமக்கு தெரியும் 1 டைம் தான் போகும் இது 276, ரிமைண்டர் ப்ளஸ் 24. அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இதை ஏவாக மாற்றுவோம் 276, இந்த 24 பியாக மாற்றுவோம். அப்போது 276 24 கூட 11 டைம்ஸ் போகும், ப்ளஸ் ரிமைண்டர் 12 வரும். அடுத்து இந்த 24 ஏவாக்குறேன், 12 பி ஆக்குறேன். அப்போ என்ன ஆகும்? 12 × 2 தான் 24, ரிமைண்டர் 0. ஒன்ஸ் ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க பி, இதுதான் நம்மளுடைய ஜிசிடி. முன்னாடி இருக்க பியும் சரி இல்லை ரிமைண்டர் ரெண்டுமே கரெக்டாக தான் வரும், இதுதான் ஜிசிடி. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? பேக் சப்ஸ்டியூஷனில் போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? இந்த 2 நம்பருடைய ஜிசிடி 12, இதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? இந்த 12 இந்த ரிமைண்டர்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படி? இது ரிமைண்டர் 12 கரெக்டாக. இந்த ரிமைண்டர் 12 எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? 276 மைனஸ் 11 டைம்ஸ் 24ன்னு போட போகிறோம். புரியுதாம்மா? இது ஆக்சுவலி ஜிசிடி வில் பி யோர் லாஸ்ட் ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் எல்லாம் நம்ம இந்த 2 டேர்மை வச்சு ஈக்குவேட் பண்ணிகிட்டே வரணும் டில் நம்ம மேலே இந்த 2 நம்பர் கவர் ஆகிற வரையும். ஸோ இந்த 24 இந்த 12 நம்ம 276 மைனஸ் 11 × 24ன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ 276 அப்படி வச்சுருக்கலாம். இங்கே 24 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர், நம்ம ரிமைண்டரில் இருக்க நம்பரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இந்த 11 டைம்ஸ் 24 நம்ம எப்படி எழுதலாம்? 300 மைனஸ் 1 டைம் 276ன்னு எழுதலாம். புரியுதாம்மா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 276 அப்படியே வச்சுறேன். மைனஸ் 11 × 300, எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வைங்க. 11 × 300 இப்படி ப்ராக்கெட்டில், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 1s are 11, அந்த 276 ப்ராக்கெட்லேயே வச்சுருங்க. இப்போது இங்கேயும் 276 இருக்குது, இங்கேயும் 276 இருக்குது. இது 11 டைம்ஸ், இது ஒரு 1 டைம் 276. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 டைம் 276 மைனஸ் 11 டைம் 300. இப்போ இந்த 276 ரிமைண்டரில் இருக்குது, 300 ரிமைண்டரில் இருக்குது. பட் நம்ம சின்ன நம்பர்லேருந்தே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி விடுவோம். அப்போ 276 எப்படி எழுதலாம்? 276 கேன் பி ரிட்டன் அஸ் 1776 மைனஸ் 5 × 300. புரியுதாம்மா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 1776 மைனஸ் 5 × 300 மைனஸ் 11 × 300 அதுக்கு கீழே பக்கத்துலேயே வச்சுட்டேன். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12 × 1776 மைனஸ் 12 5s are 16 × 300 மைனஸ் 11 × 300. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 300 இதுலேயும் 300 இருக்குது. ஸோ மைனஸ் 60 மைனஸ் 11, ஸோ மைனஸ் 71 × 300ன்னு வரும். இந்த இதை அப்படியே வச்சுருக்கோம் 12 × 1776. இப்போ இது ரிமைண்டரில் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்? இங்கே மைனஸ் 71 × இந்த 300 எப்படி மாற்ற போகிறோம்? 2076 மைனஸ் 1 × 1776, அதுதான் நம்ம 300. இதை இப்படி எழுதிட்டோம். புரியுதாம்மா?
2076 minus 1 into 1776. இந்த இதை அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 12 into 1776 minus 71 into 2076 minus into minus plus 71 into 1 71 into 1776. இங்கே பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்குது, இது ரெண்டும் 1776. இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுங்கள். 71 plus 12 வந்து 83 into 776 minus இந்த டேர்ம் 71 into 2076. இது இந்த டெரிவேஷன் நம்ம எப்படி கொண்டு வந்தோம், இந்த 12ன்ற ஜிசிடிலேருந்து கொண்டு வந்தோம். ஸோ த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ நம்பர்ஸ் இதை தானே கேட்டிருக்காங்க, 2076 and 1776 இஸ் 12 ஈக்குவல் டு 12ன்றது நம்ம லாஸ்ட் ஜிசிடி இல்லை ரிமைண்டர்னு எடுத்துக்கலாம், லாஸ்ட் ரிமைண்டர். 12 ஈக்குவல் டு 83 into 1776 minus 71 into 2076. நமக்கு வந்து இது கரெக்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 83 times 1776 minus 71 times 2076 போட்டால் நம்மளுடைய ஆன்சர் 12ன்னு வரும். அதிலே நம்ம வந்து இந்த கொஸ்டினை கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லை கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.